மழை வெள்ள பாதிப்புக்காக தமிழ்நாடு அரசு கேட்கும் நிதியை எப்போதும் ஒன்றிய அரசு வழங்குவதில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடி கொங்கனாபுரம் பேருந்து நிலையத்தில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்த பழனிசாமி இளநீர், தர்பூசணி ஆகியவற்றை பொதுமக்களுக்கு வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மழை வெள்ள பாதிப்புக்காக தமிழ்நாடு அரசு 38,000 கோடி ரூபாய் கோரியிருந்த நிலையில் 276 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கியுள்ளதாக கூறினார். தமிழ்நாடு கேட்கும் நிதியை எப்போதுமே ஒன்றிய அரசு வழங்குவதில்லை என்றும் பழனிசாமி குற்றம் சாட்டினார். இது எத்தனை புயல் இருந்திருக்கு? தானே புயல், புரவி புயல், வர்தா புயல், எத்தனை புயல் நாங்கள் பார்த்தோம். அப்போ நான் கேட்ட நிதி கொடுக்கலையே, மத்திய அரசாங்கம் கொடுக்கலையே. அப்போது சேதம் அதிகம். இப்போ சேதம்லாம் பெரிய குறைவு. மழை ஒன்று தான் பெஞ்சிருக்குது. புயலால் எங்கேயுமே மக்கள் பாதிக்கலை. வேறு எது எல்லாம் மற்ற துறையில் இருக்கின்ற வேளாண்மை மற்றெல்லாம் பாதிக்கலை. வெள்ளத்தால் தான் பாதிச்சிருக்குது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது என்பது அதற்கு தேவையான நிவாரணத்தை இந்த அரசு கேட்டு பெற்றிருப்பதாக எனக்கு கிடைத்த தகவல். அது முழுமையாக மத்திய அரசு விடுவிக்கலை. இது காலகாலமாக இருப்பது. இப்போ மட்டுமல்ல, இன்றைக்கு மத்தியில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது அப்போதும் புயல் வந்தது, நிவாரணம் கேட்டாங்க அன்றைய திமுக அரசு. அப்பொழுதும் மத்திய அரசு விடுவிக்கலை. பிரதமர் மோடியின் வெறுப்பு பேச்சு தொடர்பாக பாஜக தலைவர் ஜே.பி. நட்டாவுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியது குறித்து பழனிசாமி கருத்து கூற மறுத்துவிட்டார். இதேபோல ஒப்புகை சீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு குறித்தும் பழனிசாமி கருத்து தெரிவிக்க திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். இது நீதிமன்றத்துக்கு உட்பட்ட பிரச்சனை. நீதிமன்றத்தில் இன்னும் முழுமையாக தீர்ப்பு வழங்கப்படவில்லை. அதுக்குள் செல்வது சரியல்ல, சரி கிடையாது. எப்படி நாம் ஒரு கருத்து சொல்ல முடியுமா? நீதிமன்றத்தில் முழுமையான தீர்ப்பு கிடைக்கலையே, ஒத்தி வச்சிருக்காங்கல்ல. அது முழுமையான தீர்ப்பு வந்த பிறகு, இந்த தேர்தல் விதிமுறைகள் எல்லாம் நீங்கிய பிறகுதான் இதற்கு பதில் சொல்ல முடியும். தமிழ்நாட்டில் தேர்தல் சுமூகமாக நடந்து முடிந்ததாகவும் கடும் வெயில் காரணமாகவே வாக்குப்பதிவு சற்று குறைந்து விட்டதாகவும் பழனிசாமி தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.